ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12th காமர்ஸில் இருக்க யூனிட் 2 ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இருக்க லெசன் 5 கேபிட்டல் மார்க்கெட் கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட்டோட முடிச்சிருப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட் எவல்யூஷன் அண்ட் க்ரோத். கேபிட்டல் மார்க்கெட்டோட எவல்யூஷன் தான் என்னென்னா உருவான விதம், க்ரோத்னா என்னென்னா அது எப்படி வளர்ச்சி அடைஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதை வந்து 2 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. 1947 1973 ஒரு கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. அண்ட் 1980 1992 வரைக்கும் ஒரு கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. 1947 1973 என்ன ஆச்சுன்னா, the period between 1947 and 1973 marked the development of infrastructure for capital market. இந்த பீரியட்ஸில் வந்து என்னாச்சுன்னா கேபிட்டல் மார்க்கெட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா உள்ளமைப்பு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், டியூரிங் திஸ் பீரியட் a network of development financial institutions such as IFCI, ICICI, IDBI and UTI. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பீரியடில் தான் என்ன ஆச்சுன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்னா IFCI, Industrial Finance Corporation of India, ICICI, Industrial Credit and Investment Corporation of India, IDBI, Industrial Development Bank of India, UTI, Unit Trust of India, SFCs என்னன்னா ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் SIDCனா ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. These financial institutions strengthen the capital market. இந்த financial institutionலாம் கேபிட்டல் மார்க்கெட்டை பலப்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து SEBI emerged as an effective regulatory body for the primary and secondary market. SEBI வந்து ப்ரைமரி மார்க்கெட்டையும் செகண்டரி மார்க்கெட்டையும் கண்ட்ரோல்குள்ளே வச்சுருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. SEBIனா யாருன்னா Securities Exchange Board of India and offered a measure of protection to small investors. இந்த ப்ரைமரி மார்க்கெட்டையும் செகண்டரி மார்க்கெட்டையும் கண்ட்ரோல் கூட வச்சிருக்க மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் டு ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்தாங்க SEBI. நெக்ஸ்ட் என்னன்னா, a number of committees were constituted in order to suggest measure to revamp and restructure the working of secondary market. ரீவேம்ப் அண்ட் ரீஸ்ட்ரக்சர்னா மறுசீரமைப்பு அப்படின்னு அர்த்தம். செகண்டரி மார்க்கெட்டை ஒரு கரெக்டான வழியில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் காஸ்ட் பவுன்சி இன் ப்ரைமரி மார்க்கெட். பவுன்சின்னா என்னென்னா எவாலுவேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ப்ரைமரி மார்க்கெட்டை கரெக்டாக எவாலுவேட் பண்ணி அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன கமிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கமிட்டி ஆன் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஒர்க்கிங் குரூப் ஆன் த டெவலப்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட், a committee on trading in public sector bonds and units of mutual funds. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து ஒரு புது விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதான் என்னென்னா கிரெடிட் ரேட்டிங். இந்த கிரெடிட் ரேட்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து கடன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த கடனை திருப்பி கட்டுறதுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். அந்த கெப்பாசிட்டியை ரேட் பண்ணுறது தாங்கன்னா கிரெடிட் ரேட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து நியூ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த நியூ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் என்னென்னலாம் வருதுன்னா, venture fund institutions, mutual fund, factoring institutions, over the counter exchange of India, National Stock Exchange of India Limited, National Clearance and Depository System, National Securities Depositories Limited, Stock Holding Corporation of India Limited. ஃபஸ்ட்டு வந்து வென்ச்சர் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன். இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா வென்ச்சர் கேபிட்டல் ஃபினான்சிங் பண்ணுவாங்க. அதாவது இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா வச்சுருக்காரு அப்படின்னா, இன்னோவேட்டிவ் ஐடியா அப்படின்னா என்னென்னா ஒரு டெக்னாலஜி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபண்டு கொடுக்கறது தான் என்னென்னா இந்த வென்ச்சர் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷனோட வேலை. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வென்ச்சர் ஃபண்ட் கேபிட்டல் ஃபண்ட் பிரிங் இன் டு ஃபோர்ஸ் த ஐ டெக்னாலஜி ப்ராஜெக்ட்ஸ் விச் ஆர் கன்வெர்டட் இன்டு கமர்ஷியல் ப்ரொடக்ஷன். ஒரு ஐ டெக்னாலஜி ப்ராஜெக்டை வந்து கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் நடைமுறைக்கு கொண்டு வரது தான் என்னென்னா இந்த வென்ச்சர் கேபிட்டல் ஹெல்ப் பண்ணுது. நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு இந்த வென்ச்சர் கேபிட்டல் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன வென்ச்சர் ஃபண்டு இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்னா, கேபிட்டல் ஃபவுண்டேஷன் ஆஃப் IFCI, வென்ச்சர் ஃபண்ட் ஆஃப் IDBI என்ன சொன்னேன், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, SIDBI, ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, TDICI. இதெல்லாம் வந்து வென்ச்சர் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தட் ப்ரொவைட் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் சேனலைசிங் சேவிங்ஸ் ஆஃப் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் இன்டு அவென்யூஸ் ஆஃப் ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நான் ஒருத்தர் வந்து சேவ் பண்ணுறாரு மணியை, அதை எடுத்து வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடுறாரு. அதே மாதிரி நிறைய பேர் சேவ் பண்ணுறத மியூச்சுவல் ஃபண்டில் போடுவாங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கிட்ட இப்போ நிறைய பணம் இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாமல் நிறைய செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஷேர்ஸ் வாங்கி போடுறதா இருக்கட்டும், பாண்ட்ஸ் வாங்கி போடுறதா இருக்கட்டும், டிபெஞ்சர்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், நிறைய இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரே இதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் நிறைய இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இப்போ ஒன்று லாஸ் ஆகிடுச்சுன்னா கூட இன்னொன்று வச்சு ப்ராஃபிட் ஆகும். இதில் என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்குன்னா, எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், யூடிஐ யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, பிசைட்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் லைக் எஸ்பிஐ அண்ட் கனரா பேங்க். இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த பெனிஃபிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்னா, ஹை ரிட்டர்ன், ஹை ப்ராஃபிட் கிடைக்கும் நம்மளுக்கு, ஈஸி லிக்விடிட்டி, எப்போ வேணால் போட்ட பணத்தை திருப்பி எடுத்துக்கலாம், சேஃப்டி அண்ட் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் த இன்வெஸ்டருக்கு சேஃப்டியான ஒரு இது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஃபேக்டரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த ஃபேக்டரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேக்டரிங் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் வந்து கிரெடிட் சேலுக்கு வந்து சேல் பண்ணுறாங்க ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா, அதாவது கடனுக்கு வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டீலர்ஸ்கிட்டையோ கஸ்டமர்ஸ்கிட்டையோ சேல் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த கடனை திருப்பி தரலைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபேக்டரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்கிட்ட போவாங்க. ஏன்னா வந்து அவங்களால அடுத்து வந்து பணம் இருந்தால் தான் வந்து ப்ரொடக்ஷன் ஒர்க்கை பண்ண முடியும். பணமே இல்லைன்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேக்டரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு போவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பில்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண பில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஆஃப் அமௌண்ட்டை வந்து இவங்க பே பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிரெடிட் சேல் பர்ச்சேஸ் பண்ணவங்க கிட்ட போய் கடனை வந்து திருப்பி வாங்கி இந்த கம்பெனிக்கிட்ட கொடுப்பாங்க. இந்த சர்வீஸை தான் இந்த ஃபேக்டரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் என்னென்ன ஃபேக்டரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குதுன்னா, எஸ்பிஐ ஃபேக்டர்ஸ் அண்ட் கமர்ஷியல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட், எ சப்சிடரி ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கேன் பேங்க் ஃபேக்டர்ஸ் லிமிடெட், எ சப்சிடரி ஆஃப் கனரா பேங்க். இதெல்லாம் வந்து ஃபேக்டரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஓவர் த கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா, OTCI. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்மால் சைஸ் கம்பெனிஸும் மீடியம் சைஸ் கம்பெனிஸும் ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து லார்ஜ் சைஸ் கம்பெனிஸ் மட்டும்தான் வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் 1990 தான் இந்த ஓவர் த கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுலேருந்து ஸ்மால் சைஸ் கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது, ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து OTCIயில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ எலக்ட்ரானிக்கலி. இப்போ நம்மளுக்கு இதை லேப்டாப் இருந்தது, கம்ப்யூட்டர் இருந்தது, இல்லை ஃபோன் இருந்தால் கூட அதுலேருந்து லாகின் பண்ணி நம்ம வந்து செக்யூரிட்டிஸ் வந்து பை பண்ணுறதோ இல்லை சேல் பண்ணுறதோ இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் ஒரு ப்ராடக்டை எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கே இந்த OTCIலையும் செக்யூரிட்டிஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா, NSEI. இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 1992 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆனால் இது ரெகக்னைஸ் ஆனது வந்து 1994. இது வந்து ஒரு மாடல் மெத்தட் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, வைட் எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன் பேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன் பேஸ்ட்னால் இப்போ நம்மக்கிட்ட ஒரு கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ இருந்தால் அதுலேயே வந்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கிரிப்ட்லெஸ்னால் என்னன்னா பேப்பர்லெஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து ஒரு ஷேரை வாங்குகிறோம் அப்படின்னா, நேரடியாக போய் வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதில் வந்து யார் எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுதான் ஷேர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் வந்து அந்த ஸ்கிரிப்ட்லெஸ், பேப்பர்லெஸ் ஒர்க்கு தான். அதனால வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃப்ளோர்லெஸ், நம்ம நேரடியாக போய் வந்து ஷேரை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The institutions is expected to allow for efficient and transparent system. Transparent என்னன்னா எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் அந்த செக்யூரிட்டிஸை நம்ம நம்பிக்கையாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா நேஷ்னல் கிளியரன்ஸ் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம், NCDS. நெக்ஸ்ட் என்னன்னா நேஷ்னல் கிளியரன்ஸ் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம், NCDS. Under the scriptless trading system, settlement of transaction relating to securities take place through a book entry. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கிரிப்ட்லெஸ் ட்ரேடிங் சிஸ்டம்னா என்னென்னு முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸ்கிரிப்ட்லெஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு முன்னாடிலாம் வந்து ஒரு ஷேரை வாங்கணும் அப்படின்னா
ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, அதை தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா டிரான்சாக்ஷனும் எலக்ட்ரானிக்கலி வந்து இது பண்ணுறாங்க, ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நேஷ்னல் கிளியரன்ஸ் அண்ட் டெபாசிட்டரி மார்க்கெட் சிஸ்டத்தில். இதை வந்து 3 செக்மெண்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. என்னன்னா நேஷ்னல் ட்ரேட் கம்பேரிஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம். நேஷ்னல் ட்ரேட் கம்பேரிஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செக்யூரிட்டிஸை வாங்கும் போது அதில் எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் இந்த நேஷ்னல் ட்ரேட் கம்பேரிஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னல் கிளியரிங் சிஸ்டம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்ததுன்னா அதில் வந்து இன்டர்மீடியேட்ஸ் இருப்பாங்க. இன்டர்மீடியேட்ஸ் மூலமாக தான் வந்து நம்ம செக்யூரிட்டிஸை பை பண்ணுறதோ சேல் பண்ணுறதோ இருக்கும். இப்போ செல்லருக்கும் பையருக்கும் 2 பேருக்குமே கான்டாக்டே இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பையருக்கு கரெக்டாக அந்த செக்யூரிட்டிஸ் போய் சேரணும், செல்லருக்கு கரெக்டாக அந்த மணி போய் சேரணும். அதுக்கு இந்த கிளியரிங் சிஸ்டம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நேஷ்னல் கிளியரிங் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னல் டெபாசிட்டரி சிஸ்டம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு மணியை வந்து ஒரு பேங்க்கில் போடுறோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதே மாதிரி செக்யூரிட்டிஸை நம்ம என்ன பண்ணுவோன்னா, டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு ஓப்பன் பண்ணி மேனேஜ் பண்ணுவோம். டெய்லி இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ செக்யூரிட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ செக்யூரிட்டிஸ் சேல் பண்ணியிருக்காங்க டிரான்சாக்ஷன் கொடுக்கறது தான் வந்து நேஷ்னல் டெபாசிட்டரி சிஸ்டத்தோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டர்ஸ் லிமிடெட், NSDL. இந்த NSDL எப்போ செட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1996 செட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா ஃபார் டீமெட்டீரியலைசேஷன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ரீமெட்டீரியலைசேஷன். டீமெட்டீரியலைசேஷனோட மெயின் மோட்டிவ் என்னன்னா, சேவ் பேப்பர்லெஸ் ஒர்க்கை வந்து டீமெட்டீரியலைசேஷனில் பண்ணுவாங்க, ஃபுல்லி ஆன்லைன் அப்படின்னு அர்த்தம். இதே ரீமெட்டீரியலைசேஷன்னா அதுக்கு ஆப்போசிட், அப்படியே ஃபுல்லி ஆஃப்லைன் ஆன்லைன் இல்லாமல் ஃபுல்லி ஆஃப்லைன் அப்படின்னு அர்த்தம். இந்த NSDL வந்து ரெண்டுத்தையும் அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The establishment of NSDL is expected to elevate the problems of post-trade transaction to secondary market. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த NSDL இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, எந்த வித ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் 2 பேருக்கும் பையருக்கும் செல்லருக்கும் செகண்டரி மார்க்கெட்டில் எந்த வித குளறுபடியும் இல்லாமல் வந்து ஈஸியாக வந்து ஸ்மூத்தாக வந்து ட்ரேடிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், SHCIL. இந்த ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நேம்லேயே வந்து நேம் இருக்குது. ஹோல்டிங்னா நிறுத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ எதை நிறுத்தி வைப்பாங்கன்னா, செக்யூரிட்டிஸையோ இல்லை ஷேர்ஸையோ அதை வந்து நிறுத்தி வைப்பாங்க. எப்படின்னா, இப்போ நான் ஒரு ஷேரை வாங்குறேன் அப்படின்னா அதை எடுத்து வந்து இங்கே கொடுக்குறேன், ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் கொடுக்குறேன். இப்போ வந்து அவங்க வந்து அதை ஹோல்ட் பண்ணி வச்சுப்பாங்க. நம்ம எப்போ சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ அவங்கக்கிட்ட போய் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா நாட்டு கரன்சியை வந்து ட்ரேட் பண்ணுற ஒரு இடம் தான் என்னென்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் எ லார்ஜஸ்ட், மிகப்பெரிய மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மோஸ்ட் லிக்விட் மார்க்கெட், போட்ட பணத்தை திருப்பி வந்து ஈஸியாக எடுத்துக்கிற ஒரு மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேர்ல்ட் வித் த ஆவரேஜ் ட்ரேடட் வேல்யூ ஆர் மோர் தென் 5 trillion per day. ஒரு நாளில் $5 trillion வந்து இது பண்ணலாம் அப்படின்றாங்க, ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இன்க்ளூட்ஸ் ஆல் கரன்சிஸ் இன் த வேர்ல்ட் அண்ட் எனி இண்டிவிஜுவல் கம்பெனி ஆர் கண்ட்ரி கேன் பார்ட்டிசிபேட். இதில் வந்து எந்த கரன்சியை வேணால் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் யார் வேணால் பண்ணலாம், இண்டிவிஜுவலாக ஒரு சிங்கிள் பர்சன் பண்ணலாம், ஒரு கம்பெனி பண்ணலாம், இல்லை ஒரு கண்ட்ரி சார்ந்த ஒருத்தர் பண்ணலாம், யார் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, கமோடிட்டி மார்க்கெட் அண்ட் டெரிவேட்டிவ் மார்க்கெட். கமோடிட்டி அப்படின்னா என்னென்னா, ஒரு அக்ரிகல்ச்சராக இருக்கலாம், ஏதோ ஒரு கமோடிட்டியை மார்க்கெட் பண்ணுறது தான் என்னென்னா கமோடிட்டி மார்க்கெட். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கமோடிட்டி மார்க்கெட் மேனேஜ் ட்ரேடிங் இன் ப்ரைமரி ப்ராடக்ட்ஸ் which take place is about 50 மேஜர் கமோடிட்டிஸ் மார்க்கெட் where ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் 50 மேஜர் கமோடிட்டிஸ் இருக்குது. ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனில் 50 மேஜர் கமோடிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது என்னென்னா, இப்போ வந்து இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நான் கோல்டு வாங்குகிறேன், அந்த கோல்டை வந்து டெலிவரி எடுக்க மாட்டேன். இப்போ 2 வாரம் கழிச்சு அந்த கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த கோல்டை நான் சேல் பண்ணுறேன். அதுதான் இந்த கமோடிட்டி மார்க்கெட்டில் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இந்த கமோடிட்டி மார்க்கெட்டில் 2 டைப்ஸ் ஆஃப் கமோடிட்டியை மார்க்கெட் பண்ணுறாங்க. ஆட் மார்க்கெட் கமோடிட்டிஸ், சாஃப்ட் மார்க்கெட் கமோடிட்டிஸ்.
ஹார்ட் கமோடிட்டிஸ்னால் என்னென்னா கோல்டு, ஆயில், ரப்பர், அயன், ஓர் இதெல்லாம் வந்து ஹார்ட் கமோடிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சாஃப்ட் கமோடிட்டிஸ்னால் க்ரோன் அக்ரிகல்ச்சர் ப்ரைமரி ப்ராடக்ட்ஸ், வீட்டு, காட்டன், காஃபி, சுகர் இதெல்லாம் வந்து சாஃப்ட் கமோடிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைப்னா டெரிவேட்டிவ் மார்க்கெட். டெரிவேட்டிவ் மார்க்கெட் ஃபெசிலிட்டேட்ஸ் த ட்ரேடிங் இன் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், கமோடிட்டிஸ், கரன்சிஸ் இதெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ட்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிஸ்க்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டோட நம்ம 50 யூனிட் வந்து முடியுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம இன்ஃபோ தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.